Hey all, welcome to my channel Jyoti Tarot. என்ன டாபிக் அப்படின்னா உங்க பர்சனோட மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல எப்படி இருக்குன்னு செக் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நம்மளோட சேனல்ல ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. ஜாயின் பட்டனும் நம்ம சேனல்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்க அதை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு மெம்பர்ஷிப் ஆயிக்கலாம். ஓகேவா? இப்போ ரீடிங்ஸ்குள்ள போலாமா? ஓகே, உங்க பர்சனோட மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ் எனர்ஜி உங்க பர்சனோட மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல என்ன இருக்கு? என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல? ஓகே, நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல உங்க பர்சன் என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க உங்களை நோக்கி? உங்க லவ் லைஃப்காக என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்? ஓகே, next 72 hours உங்க பர்சன் என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண? ஜம்பிங் கார்டே பஞ்சா இருக்கு. ஸோ ஒரு கார்டா எடுக்கலாம். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி உங்க பர்சனோட 72 hours எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி. ஓகே, நம்ம ஒரு கார்டு பார்க்கலாம். ஓகே, next 72 hours energy manifestation energy. Okay, once again. Okay. Next 72 hours energy. Okay. ரெண்டு கார்டு இருக்கு, நான் இந்த கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாமா? ஓகே ஓகே, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல வந்து இவங்க வந்து நம்ம லவ் லைஃப்ல நம்ம எடுத்த முடிவு வந்து சரிதானா, அது வந்து நமக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முடிவுகளை வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதோ கொஞ்சம் தவறான முடிவு வந்து எடுத்துட்டோமோ, இப்போ உங்களை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க செப்பரேஷன்ல இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த முடிவு சரியா நம்ம எடுத்ததுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரீதிங்க் வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப தனியா இருக்காங்க உங்க பர்சன் வந்து. ஸோ வந்து எப்பவுமே கொஞ்சம் பிஸியா ஒர்க்கா இருந்தா அவங்கள நினைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா மற்ற விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த ஒரு நாட்கள், இந்த ஒரு 72 ஹவர்ஸ்ல வந்து ஒரு 3 days அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்குள்ள வந்து அவங்களுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் தனிமையை நோக்கி போற மாதிரி எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் கம்பேர் பண்ணும்போது இந்த நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல கொஞ்சம் தனியா இந்த பர்சன் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவங்க எடுத்த முடிவு கரெக்டா ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கிளியர் பவுண்டரி செட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. மற்ற நாள்லாம் அடுத்தவங்களுடைய பேச்சுக்கள் ஏதாவது இவங்க வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து கொஞ்சம் மேனிபுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. பட் இந்த 3 days இவங்க தனியா இருக்க மாதிரி இருக்கு இவங்களோட எனர்ஜி. ஸோ அதனால அவங்களே அவங்களுக்கான முடிவை வந்து கிளியரா எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ உங்ககிட்ட என்ன செய்வாங்க, இவ்வளோ நாள் வந்து மத்தவங்க பேச்சை வந்து இவங்க நிறைய கேட்கிற ஒரு பர்சன் மாதிரி தெரியுறாங்க. யாராவது ஏதாச்சும் உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா உடனே இந்த பர்சன் வந்து செவி கொடுப்பாங்க. ஓ அப்படியா, சரி. அவங்கள ஈஸியா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், ஈஸியா வந்து மேனிப்புலேஷன் வந்து பண்ணிடலாம், ஈஸியா அவங்கள எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க.
ஸோ இந்த பர்சனுக்கு வந்து நம்பிக்கை வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உங்க மேலயும் சரி, ரிலேஷன்ஷிப் மேலயும் சரி, நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒண்ணுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, சந்தேகப்பட்டுருவாங்க, நம்பிடுவாங்க. சோ அந்த மாதிரியே இந்த பர்சன் வந்து இருப்பாங்க. சோ இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒர்க் பேசிஸா இருந்ததுனால, இவங்களுக்கு ஒரு 4 பேர், 5 பேர் இவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும் அவங்களுடைய மைண்ட் வந்து. பட் இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து இவங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தெரியுது. அதாவது ஃப்ரீ ஸ்பிரிட்டா இருக்கு. சோ தனிமைய நெறைய தேர்ந்தெடுப்பாங்கன்னு தோணுது இந்த 3 நாள்ல. சோ அப்படி பாக்குறப்போ அவங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம் ரிலேஷன்ஷிப்ல கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லி இவங்க நெறைய யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படின்ற சென்ஸ்ல வந்து இவங்க உங்களுக்கே டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. தெரியுதா? டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிளியர் மைண்டடா உங்களுக்கே கால் பண்ணி டைரக்ட்டா நீ இப்ப என்ன சொல்ற? உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்ன? நீ அன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசின? நானும் உன்னை இதனாலதான் நான் உன்னை அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்துக்கு வந்து இந்த பர்சன் வந்து வருவாங்க. சோ அதற்காக மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த பர்சன் வந்து நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து இந்த பர்சனோட மைண்ட் வந்து எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளியர் மைண்டடோட இருக்கணும். என்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்கணும். என் பார்ட்னர் கிட்ட வந்து நானே டைரக்டா கம்யூனிகேட் பண்ணணும். என்னோட பவுண்டரிஸ் வந்து நான் கிளியரா வச்சுக்கணும். நான் இவ்வளோ நாள் மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு பண்ண மிஸ்டேக்க இந்த 3 டேஸ்ல வந்து நான் சரி பண்ணணும். இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து நான் இத வந்து நான் மேனிஃபெஸ்டேஷனா வைக்கிறேன். என்னோட பவுண்டரிஸ் வந்து கிளியரா இருக்கணும். நான் டைரக்டா வந்து இவங்க கூட நான் பேசி இந்த பிரச்சனையை வந்து நான் சார்ட் அவுட் பண்ணணும், முடிச்சுக்கணும். எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி ஆகணும். எங்களோட சண்டே எல்லாம் இதோட எண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரியுது. சோ அதுதான் எங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனா இருக்கு இந்த 72 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்ட். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 ஆஃப் கப்ஸ். இவங்க வந்து அந்த ஒரு ரீயூனியன், அந்த ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு ரீயூனைட் ஆகிறதுக்கான விஷயங்கள் வந்து இவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன், இந்த கார்ட்லயே கிளியரா சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து பிரச்சனையை வந்து முடிச்சுக்கணும், பிரச்சனையை வந்து பெருசாக்க கூடாது. இந்த பிரச்சனை வந்து இவ்வளவுதானா, இவ்வளவுதான் இந்த பிரச்சனையா, நம்ம தான் இந்த பெருசா எடுத்துக்கிட்டோமா, மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு ஒரு ட்ரஸ்ட் இல்லாம நம்ம தான் இந்த பிரச்சனையை பெருசா ஆக்கிக்கிட்டோமோ, சரி ஓகே இந்த பிரச்சனையை வந்து எண்ட் அப் பண்ணி திரும்ப ஒரு சமாதானம் ஆயிடலாம்னு சொல்லி இந்த பர்சன் வந்து டெஃபினட்டா யோசிக்கிறாங்க. ஏன்னா யூனிஃபைட் லவ் அப்படின்னு வந்திருக்கு, தெரியுதா? சோ இந்த பிரச்சனையை வந்து இதுக்கு மேல நம்ம வந்து இழுக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து சமாதானத்தோட முடிச்சுக்கலாம். ஒரு மியூச்சுவல் கனெக்ஷனுக்குள்ள வந்து திரும்பியும் நம்ம வந்து போகலாம். இவங்க கிட்ட வந்து திரும்பியும் நம்ம என்ன செய்யலாம், பேசி பார்க்கலாம். அவங்க கிட்ட நம்ம வந்து திரும்பியும் நம்மளுடைய லவ்வ வந்து சொல்லலாம். நான் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல இருந்தேன், இல்ல அந்த டைம் வந்து நான் ஒரு கோவமா ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட்டேன். பட் அவங்களுக்கு வந்து நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியல. உங்க பர்சனால உங்க மேல டெஃபினட்டா ஒரு லவ் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன் அப்படின்னா ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் வந்து நீங்க பேசினாலும் பேசாட்டினாலும் உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். சோ அப்படி பாக்குறப்போ உங்ககிட்ட வந்து திரும்ப ஒரு ரீப்ரப்போசல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல வந்து இவங்களுக்கு இருக்கு. இவங்க அதற்கும் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமாக எனக்கு இந்த பிரச்சனையில ஒரு கிளாரிட்டி கூட, ஒரு தைரியம் வந்து கூட நான் அவங்க கிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்றேன். இதுல வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க பர்சனை. ஒரு சுத்தி இருக்கிற பர்சனோ, இல்ல அவங்களோட கொலிக்கோ, ஃப்ரெண்டோ, இல்ல வந்து அவங்க பேரண்ட்ஸோ, நிறைய பேர் வந்து உங்களோட லவ் விஷயத்துல இன்வால்வ் ஆகி உங்க பர்சனை வந்து என்ன பண்றாங்க, கன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ அதனால அவங்களே இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்து டைரக்டா அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு விரும்புறாங்க. ஃபர்ஸ்ட் திங். சோ அதற்காக உங்க பர்சன் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்றாங்க இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து. நெக்ஸ்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து இது தெரியுது, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன், சோல்ஃபுல் கனெக்ஷன். சோ அதனால நம்ம இந்த பர்சனை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. சோ திரும்பியும் நம்ம வந்து இவங்க கிட்ட போய் நம்ம திரும்பியும் சேரலாம். இவங்க கிட்ட வந்து ஒரு ரீப்ரப்போசல் வந்து பண்ணலாம். இல்ல ஒரு மேரேஜ்க்கான விஷயத்த பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நம்மளோட கனெக்ஷனை வந்து
உடஞ்ச கனெக்ஷனை வந்து திரும்ப நம்ம என்ன செய்யலாம், சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் ஒரு மேனிஃபெஸ்டேஷனா வந்து இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து இவங்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் கிட்ட அவங்க கேட்கறது என்னன்னா, எங்களை சீக்கிரமா சேர்த்து வை, எங்களுக்குள்ள ஒரு அந்த ஸ்ட்ராங் கனெக்ஷனை வந்து திரும்பியும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கு, நாங்க அடுத்தடுத்து ப்ரப்போசல், மேரேஜ் அப்படின்னு சொல்லி எங்க கனெக்ஷனை வந்து நீ இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட பர்சனோட மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி வந்து யூனிவர்ஸ் கிட்ட கிளியரா கேக்குறது இந்த லவ் தான். உங்களை தான் கிளியரா கேக்குறாங்க, உங்களுக்காக தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்றாங்க. அதுவும் இந்த ஒரு லவ்வ வந்து நான் எப்பவுமே விட்டுறக்கூடாது, இது எனக்கான லவ் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் கார்ட், 7 of Wands. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், உங்க பர்சனுக்குமே டெஃபினட்டா தெரியும். ஸோ இந்த சேலஞ்ச் எல்லாம் எனக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த மேனிஃபெஸ்டேஷனா இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சன் கேட்கிற நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா என்னதான் அவங்களா ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைச்சா கூட உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருது, யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து கூட வந்து குழப்புறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த சேலஞ்ச் எல்லாம் எனக்கு வந்து மாறணும் அப்படின்னு இந்த பர்சன் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல. சோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கு, அவ்வளோ டஃபா வந்து இந்த பர்சனுக்கு இருக்கு. சோ அதனாலதான் இந்த பிரிவு, இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனை எல்லாமே ஏற்படுது. ஓகேங்களா? சோ அப்படி பாக்குறப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கேக்குறாங்க. எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீ உடைஞ்சிடாம எனக்கு திரும்ப என் கையில வந்து கொடுத்துரு, இந்த பர்சனை வந்து திரும்ப என் கூட இருந்து நீ எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துரு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு முக்கியம், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். நான் எவ்வளவுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. சோ எனக்கு வந்து அந்த பவரை வந்து நீ கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்காக நான் என்ன வேணாலும் நான் பண்ணணும், எதிர்த்து போராடணும். யாராவது இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்கள எதிர்த்து வந்து நான் போராடணும், இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் நிக்கணும். யாராவது ஏதாவது உங்க ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து டக்குன்னு இமீடியட்டா என்ன செஞ்சிருவாங்க, ஓ அப்படியான்னு சொல்லி மனிப்புலேட் ஆகுறது, ஈஸியா வந்து அவங்களுடைய செவியை வந்து நான் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ அதுதான் இந்த பர்சன் கிட்ட இருக்க பெரிய மைனஸ். சோ அங்க இருந்து அந்த சந்தேகம், அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. ஆனா இப்போ அந்த விஷயம் வந்து மாறணும் அப்படிங்கறது அவங்களோட மெயின் கன்சர்னா இருக்கு, மெயின் மேனிஃபெஸ்டேஷன் தாட்டா வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ எனக்கு அந்த சேலஞ்ச் எல்லாம் எனக்கு வந்து மாத்தி கொடுக்கணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க சேலஞ்ச் எல்லாம் கடந்து வந்து இந்த பர்சனோட கையை வந்து நான் எப்படியாவது வந்து நான் பிடிக்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தடையா நிறைய பேர் வந்து இருக்காங்க, ஏன் மனசே அங்கங்க வந்து மாறி இருக்கு. சோ அதனால யூனிவர்ஸ் கிட்ட அவங்க கேக்குறது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப கூடிய சீக்கிரமே வந்து நீ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா நீ மாத்தி கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் எவ்வளவு வேணாலும் நான் நிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பர்சன் வந்து இதற்கு முன்னாடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நின்று இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் பேச்ச கேட்டுதான் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து அவங்க அம்மா அப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஒரு ஸ்டேஞ்சர் யாரோ ஒருத்தர் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த பர்சனுமே அதை நம்பிட்டே இருப்பாங்க, அவங்க தானே சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரவே வராது. அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த 3 days, இந்த 72 ஹவர்ஸ்ல அது அவங்களுக்கே உணர்ந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கோம், அவங்களுக்கே தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, உங்களையும் பிரிக்கிறதுக்கான நிறைய எனர்ஜிஸ் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வேலை செய்யுது, அது அவங்களுக்கே தெரியுது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு பவர் வேணும் அப்படிங்கறத அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் வந்து பண்றாங்க. உங்களை எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது, உங்களுக்காக அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிக்கணும், அதுக்கு வந்து போராடணும், அதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது அப்படிங்கறதான் இவங்க நெக்ஸ்ட் கேக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த கார்டு த மெஜிஷியன் கார்டு. ஸோ த மெஜிஷியன் கார்டு அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் கிட்ட இருந்து ஆக்ஷன், ஒரு பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்காக எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த பர்சன் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுத்தவர்களுடைய பேச்சு, அடுத்தவர்களுடைய வார்த்தை தான் உங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கும். நீங்க என்னதான் வந்து நான் அப்படி பண்ணல, நான் அப்படி இல்லைன்னு உங்களை ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணாலும் இந்த பர்சன் கிட்ட உங்களை ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அதை நம்பவும் மாட்டாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம பண்றது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராவே நிச்சயமா தெரியுது. ஏன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களையும் தாண்டி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த ஆசை வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இது அவங்களுக்கே கூட தெரியாது அவங்க மேனிஃபெஸ்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் அவங்களுடைய டெய்லி தாட்ஸா வந்து இருக்கு. டெய்லி இதெல்லாம் நினைச்சிட்டுதான் இருக்காங்க. அது அவங்க ஆழமா நினைக்கிறாங்க. அடுத்தவங்க உங்களை பத்தி சொல்ற விஷயங்கள் தாண்டி உங்களை வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டு போறதை தாண்டி அவங்க மனசுல நீங்க வேணும் அப்படிங்கிற தாட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இந்த 3 daysல ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செய்ய போகுது, மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஆக போகுது. சோ அதற்கான ஒரு ஆக்ஷன் அண்ட் கிரியேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு இருக்கா, உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னே ஸ்ட்ராங்கா வந்து கார்டு வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்க பர்சனோட மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி என்னென்னலாம் அவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல ரிலேஷன்ஷிப்காக, உங்களுக்காக அப்படின்னு தான் பாக்குறோம். சோ அதுல டைரக்டா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னே வந்துருச்சு. தெரியுதா? ஓகே. அப்படின்னும் போது அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு பவர், அந்த ஒரு ஆக்ஷன் வந்து கண்டிப்பா இந்த 3 daysல வந்து நீங்க பார்க்க முடியும். 72 ஹவர்ஸ் 3 days இந்த சென்ஸ் வந்து 72 ஹவர்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பார்க்க முடியும். சோ அடுத்தவர்கள் என்னதான் சொன்னா கூட அவங்க கிட்ட இருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி இந்த 3 daysல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் விடவே கூடாது அப்படின்னு இவங்க மனசுல வந்து ஒரு கிளாரிட்டி வந்து டெஃபினட்டா வரும். ஓகேங்களா? சோ இவ்வளோ நாள் இருந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த 72 ஹவர்ஸ்ல அவங்க கண்டிப்பா அந்த ஒரு வில் பவர் வந்து வச்சிருப்பாங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க என் பர்சனை பத்தி, எனக்கு வந்து இவங்க வேணும், நான் இவங்க கூட தான் அப்படிங்கிற ஒரு பிக்சிங் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? என்னன்னே தெரியாது, சடனா இவங்க மனசுல வந்து ஒரு சேஞ்ச் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெக்ரெட். ஓகே, இவங்க பண்ண தப்ப கண்டிப்பா ரெக்ரெட் பண்றாங்க. 5 of cups. எதனால அந்த சடன் சேஞ்ச், எதனால அந்த ஒரு சடனான ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம மனசுல வந்து ஒரு 100க்கு 30% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா 70% வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆள் மனசுல வந்து இருக்கும். ஆனா அது உங்களுக்கே வந்து தெரியாது. உங்களுக்கு அந்த 30% நெகட்டிவிட்டி மட்டும் தான் ரொம்ப பெருசா தெரியும். 70% இருக்க பாசிட்டிவிட்டி வந்து உள்ள வந்து டம்ப் ஆகி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால அது கிளியரா தெரியாது. ஸோ அதே மாதிரிதான் இந்த பர்சனுக்கும் அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள், அவங்களுக்கு மத்தவங்க சொன்ன நெகட்டிவான தாட்ஸ் மட்டும்தான் மேலோங்கி இருக்கே தவிர அவங்களுடைய பாசிட்டிவான எனர்ஜி வந்து கீழே இருக்கு. சோ வந்து அவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்கு மேல கொண்டு வரணும். பட் இந்த பர்சன் வந்து அதை கொண்டு வராம இவ்வளவு நாள் நெகட்டிவான எனர்ஜிக்கு தான் இடம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பிரிவு வந்து உங்க 2 பேராலையா இல்ல தேர்ட் பார்ட்டியாலையா, ஒரு தேர்ட் பர்சனாலையா, ஸ்ட்ரேஞ்சராலையான்னு கேட்டா உங்களுக்குள்ள வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. நீங்க நல்லபடியா தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. யாராவது நடுவுல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லுவாங்க. இந்த பர்சன் வந்து ஏன் நடுவுல இருக்கிறவங்க பேச்சை கேக்குறாங்க, ஏன் அவங்க வார்த்தைக்கு அவ்வளோ கன்சர்ன் கொடுக்குறாங்க, உங்களை ஏன் அந்த அளவுக்கு கன்சர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி தான் அதுக்கு ஒரு ரீசன். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்கிங் எனர்ஜி, என்னதான் உங்களுக்குள்ள அந்த லவ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க அந்த பிளாக்கேஜஸ் வந்து உங்களை சேர விடாம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி மூலமா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்கு. அது இந்த பர்சனுக்கு வந்து இந்த 72 ஹவர்ஸ்ல வந்து நீங்குது, போகுது. ஓகேங்களா? அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க, புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு புரிய வருது நமக்கு என்ன நடக்குது, நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன கோ த்ரூ பண்றோம். ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு வந்து
பேடா இருந்திருக்கு. சோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ டைம் வந்து ரொம்ப பேடா இருந்திருக்கு. சோ அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும். சோ அதுல நம்ம பார்த்தோம்னா தெரியும். சோ ஒரு டைம் வந்து ஒரு பேடான ஒரு சர்க்கிள்ல இருந்திருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. இவ்ளோ காலகட்டத்துல உங்களுடைய பாஸ்ட பார்க்கும்போது டைம் வந்து உங்களுக்கு வந்து பேடா இருந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்ல பர்ட்டிகுலரா உங்க டைம் வந்து ப்ராப்பரா வந்து ரிலேஷன்ஷிப் சைக்கிள்ல வந்து ப்ராப்பரா இல்ல. சோ அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிளாக்கேஜஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. பர்ட்டிகுலரா நீங்களே சண்டை போட்டுக்கலனாலும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களை சண்டை போட வைக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போவீங்க. சோ அந்த மாதிரியான டைம் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இவ்வளவு நாள். சோ அதுதான் உங்க பிரிவுக்கே காரணம். அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்குள்ள நீங்க பெருசா சண்டை போடுற ஆள் கிடையாது. நீங்க 2 பேருமே. ஒரு நல்ல கப்பிள், நல்லா பேசிப்பீங்க, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே சடனா ஒரு சண்டை வந்து இவ்ளோ பெரிய பிரேக் வந்து இருந்திருக்கு. நீங்க இந்த பிரேக் வரும் அப்படின்னு கூட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சோ இதெல்லாமே உங்களுடைய பேட் டைமாலதான் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்குது. ஓகேங்களா? சோ இப்ப வந்து டைம் வந்து ஓரளவுக்கு வந்து கிளீன் ஆகி வருது. ஓகேங்களா? இப்போ கிளீன் ஆகுறனால இவங்களோட எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, மாறி இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 3 டேஸ்ல வந்து இவங்களோட எனர்ஜி சேஞ்சஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. முதல்ல இருந்ததை விட, ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். சோ இன் ஃபியூச்சர்ல இந்த பர்சன் வந்து இன்னுமே டைம் வந்து இன்னும் இந்த பேட்ல இருந்து குட் ஆக ஆக இவங்க வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டர் பர்சனா வந்து வருவாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கர்மிக் ரிலேஷன்ஷிப்பா எனக்கு தெரியுது. ஓகேங்களா? சோ நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த சோல் டு சோல் வந்து உங்களோட கனெக்ஷன் இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கர்மிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். உங்களை சேர விடக்கூடாது, உங்களை ஒன்னா வாழ விடக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது வந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உறவுகள், ஒரு சரௌண்டிங்ஸ் அதுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸே நீங்க நம்ப முடியாது, உங்களை சுத்தி இருக்கவங்களே நீங்க நம்ப முடியாது. சோ யாரோ ஒரு நெருங்கின ஒருத்தர் தான் உங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கார்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. சோ இது உங்களுக்கும் உங்க பர்சனுக்குமான ரீடிங்ஸையும் தாண்டி உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் உங்க பர்சனை வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் வந்து பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணாம், இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் மைண்ட மாத்தி மெனிப்புலேட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதனாலதான் ப்ராப்ளமே தவிர உங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க அஸ் அ கப்பலா நீங்க வந்து ஒரு சோல்மேட் கப்பல். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் கேரிங் உங்களுக்குள்ள இருந்து ப்ராப்ளம் வந்து வெளியாட்களாலதான். சோ அவங்க சொன்னத அஃப்கோர்ஸ் உங்க பர்சன் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட டைம் சார்ட்மே சரியில்லை, உங்களுடைய டைமே பேடா இருக்கனால 2மே சேரும்போது ஒரு பிளாக்கேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. என்னதான் நீங்க சோல்மேட் கனெக்ஷனா இருந்தா கூட டைம் வந்து உங்க 2 பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் சைக்கிள் வந்து பேடா இருந்ததுனால தேர்ட் பார்ட்டி சைட்ல இந்த தேர்ட் பார்ட்டி இந்த சென்ஸ் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க, நம்மள சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட தேர்ட் பார்ட்டியா வந்து கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? அவங்க மூலியமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உடைஞ்சு போயிருக்க சிச்சுவேஷன்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த ஒரு 72 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப். இது வந்து சேஞ்ச் ஆகி இந்த 72 ஹவர்ஸ்ல உங்க பர்சனுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து கிடைக்குது. ஓ, இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் பேடா நம்ம பிஹேவ் பண்ணிருப்போம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த கர்மாக்கான அந்த ஒரு விளைவு தான். ஓகேங்களா? சோ நீங்க என்னதான் குட் கர்மாவா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு குட்டா பேடான்னு நீங்க எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ உங்களுக்கே தெரியாம அந்த பேட் எனர்ஜி, அந்த கர்மிக் எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கும். அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு வகையில உங்களை தேடி இருக்கும். அது உங்களுக்கே தெரியாது அவங்க யாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம்,
யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அவங்களால ப்ராப்ளம் வந்து வந்தாலும் நீங்க 2 பேர் தான் அதுல மேஜரா இருப்பீங்க. ஸோ ப்ராப்ளம்னு வரும்போது நீங்க டோட்டலா பிரிஞ்சிருப்பீங்க. ஒரு நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன், இல்ல பேசினாலும் ஏதாவது ஒரு சண்டை ஆன் அண்ட் ஆஃப்ல வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இதற்கு தான் உங்க பர்சனோட மேனிஃபெஸ்டேஷன் தாட்ஸ் வந்து எப்படி இருக்கு 72 ஹவர்ஸ்ல அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். நம்மளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு கர்மிக் எனர்ஜி, ஒரு தேர்ட் பார்ட்டியோடைய வைப்ரேஷன் வந்து இதுல வந்து பேடா ஒர்க் ஆகுது. நம்ம பர்சனை பத்தி சொல்றாங்க, நம்மளும் நம்புறோம், நம்மள மீறி அதை வந்து நம்ம நம்புறோம், நம்பி இருக்கோம், பேடா பிஹேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இவ்வளவு நாள் நம்மளால நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, இனிமேலும் நம்ம பிரிஞ்சு இருக்க கூடாது, நாங்க எப்படியாவது சேரணும்னு சொல்லி உங்க பர்சன் சைட்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து யூனிவர்ஸ்க்கு வைக்கிறாங்க உங்க பர்சன். ஓகேங்களா? அந்த 72 ஹவர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன் பத்தி அவங்களுக்கு வந்து இங்க புரிய ஆரம்பிக்குது. இங்க வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து எப்படியாவது மீறி நான் வந்து அவங்க கைய பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்க பர்சன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அண்ட் கிரியேஷன் வந்து எப்படியாவது உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய மேஜர் டார்கெட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கு. இங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, உங்க கூட கனெக்ட் பண்ணணும், டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் மைண்ட் வந்து எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைம் சேஞ்ச் ஆகும்போது அந்த பேட்ல இருந்து டைம் வந்து இந்த குட் கர்மாவை நோக்கி போகும்போது ஏதாவது ஒரு பாசிட்டிவான வேலை வந்து உங்க ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். ஓகேங்களா? இந்த 3 daysல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஒரு 72 ஹவர்ஸ்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நான் சொன்ன மாதிரி இந்த கார்டுல வந்து ரெக்ரெட் தெரியுது. அப்ப உணர்ந்துட்டாங்க. உணர்ந்தனாலதானே அவங்க இவ்வளவு கிளியரா மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து கிளியரா உணர்ந்துட்டாங்க அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க, உங்களை எப்படிலாம் ஹர்ட் பண்ணிருக்காங்க, எப்படிதான் அவங்க பேச்ச கேட்டுட்டு ஹர்ட் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ரொம்ப ஃபெயிலியரா ஃபீல் பண்றாங்க. உங்களை இழந்ததோட வலி வந்து அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு ஒரு சேட்னஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா என்னதான் உங்களை பத்தி யாராவது சொல்லியிருந்தா கூட நம்ம நம்பி இருக்க கூடாது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து விட்டுருக்க கூடாது, இவ்வளவு பெரிய சண்டை ஆயிடுச்சே, ஒரு இப்படி பிரிஞ்சுட்டோமே நாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா அந்த பர்சனுக்கு இருக்கு. சோ அந்த சேட்னஸும் சேர்த்து மேனிஃபெஸ்ட் ஆகுது யூனிவர்ஸ் கிட்ட. சோ நாங்க எப்படியாவது சீக்கிரம் சேரணும், நாங்க எப்படியாவது எங்க ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப ஒரு பேட்சப் வரணும், நாங்க எப்படியாவது திரும்ப வந்து ஒன்னா ஆகணும்னு சொல்லி அழுதுட்டே இந்த பர்சன் வந்து என்ன செய்யறாங்க, மேனிஃபெஸ்ட் வந்து பண்றாங்க. இந்த 72 ஹவர்ஸ்ல எங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப சேடான ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து எனக்கு வந்து இவங்க கிட்ட வந்து டெஃபினட்டா தெரியுது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஜெனரல் அண்ட் காமன் கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் இந்த ரீடிங்ஸ் வந்து ரெசனேட் ஆகுமோ அவங்க எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகலையோ நீங்க வந்து பர்சனலா ரீடிங்ஸ் எடுங்க. ஓகேங்களா? ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதற்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும். இது வந்து ஜென்ரலா இருக்கிறனால பொருந்தினவங்களுக்கு எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க எது பொருந்ததோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாரும் இந்த ரீடிங்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமான ரீடிங்ஸ் தான். ஸோ ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க நம்மளோட ரீடிங்ஸ் வந்து பார்க்கலாம். நம்மளோட ரீடிங்ஸ் வந்து டைம்லெஸ். ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட டைம் வந்து கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகதான் செய்யும். நம்மளோட பழைய வீடியோஸும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எல்லாரும் பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் வந்து பாருங்க. மெயினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஓகேங்களா? முன்னாடியே பார்த்தா இங்கேயே நீங்க பார்த்துட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அடுத்தடுத்த கார்ட்ஸ் பார்க்கும்போது நான் இன்னுமே கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலா வந்து புரியும். நான் ஏன் இவ்வளோ கிளியரா லாங்கா நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ரீடிங்ஸை வந்து கிளியரா கேளுங்க.
உங்களோட பாசிட்டிவான கமெண்ட் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்தினா தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது எனக்கு இன்னுமே ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கார்ட் சேரிட் கார்ட். ஸோ சேரிட் கார்டு அப்படிங்கும்போது இந்த 72 ஹவர்ஸ்ல டெஃபினட்டாவே ஒரு மூவ்மெண்ட் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து தெரியுது. ஓகேங்களா? ப்ராக்ரஸ் அப்படின்னா ஆக்ஷன், வளர்ச்சி இருக்கு. என்னென்னலாம் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நெகட்டிவா பண்ணியிருந்தாங்களோ பாஸ்ட்ல, ஒரு பர்சன் பேச்சை கேட்டுட்டு தேர்ட் பர்சன் பேச்சை கேட்டுட்டு அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறும். ஓகேங்களா? அதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து இவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். நான் சொன்னேன் இல்ல, ஒரு பொண்ணா ஒரு பையனா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரா வேணாலும் இருக்கலாம். அதாவது இவங்கதான் தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியாதவங்களா கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா கூட இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க பார்க்காதவங்க கூட உங்க லைஃப்ல ஒரு நிமிஷத்துல வந்து என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர்ட் பர்சன் அப்படின்னு சொன்னோடனே நீங்க வந்து ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ இமேஜின் பண்ணிக்க வேணாம். நான் ஜென்ரலா சொல்றேன், இது யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களால ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இவங்க ஸ்லோ பை ஸ்லோவா உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஆக்ஷன்ஸ் வந்து உங்க பர்சன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் இவங்க பண்றாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அழுதுட்டே இவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றது கிளியரா தெரியுதுன்னு சொன்னேன். ஸோ எப்படியாவது என் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கொடு, இந்த பர்சன் கிட்ட வந்து நான் கம்யூனிகேட் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவங்க கிட்ட போய் நான் பேசணும்னு நினைக்கிறேன், இவங்க கிட்ட நான் டைரக்டா வந்து ஏதாவது என் மனசுல இருக்கிற அந்த உண்மையை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இவங்ககிட்ட நான் வந்து டைரக்டா வந்து கிளியரா நான் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும், ஏன்னா என் ரிலேஷன்ஷிப்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட அவங்க பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. ஐ திங்க் உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கான விஷயங்கள் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அரைவல், டிபார்ச்சர், அதே மாதிரி கம்மிங், கிளியர் கம்யூனிகேஷன் இப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கான சான்சஸ் தான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ 72 ஹவர்ஸ்ல வந்து உங்ககிட்ட அவங்க போன்ல பேசுறதை விட, மெசேஜஸ்ல பேசுறதை விட, கால்ஸ்ல பேசுறதை விட டைரக்டா உங்ககிட்ட வந்து அவங்க பேசக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாம கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம், அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். பட் இந்த 72 ஹவர்ஸ்ல கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வரும். அவங்க இவ்வளவு தூரம் யூனிவர்ஸ் கிட்ட வந்து உருகி மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்றாங்க அப்படிங்கும் போது அதற்கான ரிசல்ட்ஸும் வந்து யூனிவர்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன உங்க பர்சன் கேட்டாங்களோ அது அத்தனையும் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்கள உங்ககிட்ட வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களதான் கேக்குறாங்க, உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட சீக்கிரம் வந்து பேசணும், உங்களை பார்க்கணும், உங்களை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரம் உங்களையும் உங்க பர்சனையும் யூனிவர்ஸ் வந்து இந்த 72 ஹவர்ஸ்ல அந்த ஒரு பிளெஸிங்ஸை வந்து கொடுக்கணும், சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. எல்லா சேனல்லையுமே இந்த மாதிரி 72 ஹவர்ஸ் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு புது ட்ரையா வந்து இந்த 72 ஹவர்ஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் இன்னுமே எனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகல அப்படின்னா எந்த ஒரு கவலையும் வந்து வேண்டாம். இது இப்போ நடக்கல உங்களுக்கு, இப்போ இந்த 72 ஹவர்ஸ் உங்களுக்கு நடக்கலனாலும் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து இது நடக்கும். யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸோட நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ரீடிங்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க, கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ நீங்க பர்சனலா எடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கிறது தான் எப்பவுமே ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஓகே, பாய்.